சென்னையில் கியர் உள்ள இருசக்கர வாகனங்களை ஓட்டத் தெரியாததால் பெண்களின் இருசக்கர வாகனங்களை ஸ்கூட்டி பெப்பை மட்டும் குறிவைத்து திருடும் திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 20 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அருகே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அடுத்தடுத்து 4 இருசக்கர வாகனங்கள் திருடு போயின. விசாரணையில் சிசிடிவி இல்லாத பகுதிகளில் மட்டும் வாகனங்கள் திருடு போனது தெரிய வந்தது. பழைய குற்றவாளிகளில் யார் இவ்வாறு திருடுவார்கள் என போலீசார் பட்டியலை புரட்டிய போது சிக்கியவர்தான் பெருங்களத்தூரைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர். வழக்கமான இருசக்கர வாகன திருடன் அல்ல இவர் என்கின்றனர் போலீசார். தேனாம்பேட்டையில் வசித்து வந்த ஹரிஹரன் கடந்த 10 ஆண்டுகளாக இருசக்கர வாகனங்களை திருடி வருகிறார். ஹரிஹரனுக்கு கியர் உள்ள பெரிய இருசக்கர வாகனங்கள் ஓட்டத் தெரியாததால் ஸ்கூட்டி பெப் வாகனங்களை மட்டும் குறிவைத்து திருடுவார். வாகனங்களின் பூட்டை உடைக்காமல் ஒரே ஒரு கள்ளச்சாவியை வைத்தே திறந்து விடுவது ஹரிஹரனின் தொழில் பாணி. ஸ்கூட்டி பெப் வாகனத்தின் லாக் அவ்வளவு பலவீனமாக இருப்பதால் தான் ஹரிஹரனால் அதை எளிதாக திருட முடிகிறது என்கின்றனர் போலீசார். சிசிடிவிக்கள் இல்லாத இடங்களாக பார்த்து திருடுவதன் மூலம் இவ்வளவு நாள் தப்பித்து வந்தார் ஹரிஹரன். ஏற்கனவே ஒருமுறை கைதான இவரிடம் இருந்து 30 வாகனங்கள் வரை பறிமுதல் செய்த போலீசார் இப்பொழுது பெண்கள் பயன்படுத்தும் 20 இலகு ரக வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் ஹரிஹரன் திருடாத இடமே இல்லை என்கின்றனர் போலீசார். சென்னையில் அசோக் நகர், சைதாப்பேட்டை, அப்புறம் மாம்பழம், இந்த மாதிரி ஏரியாக்களில் சிட்லப்பாக்கம், தாம்பரம், பெருங்களத்தூர், இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் நிறையா திருடினது தெரியுது. இப்போ 20 வண்டி நாங்கள் இப்போ கைப்பற்றியிருக்கோம். இன்னும் அவர்கிட்ட இன்னும் 2 வீலர் இன்னும் நிறைய இருக்கிறது தெரியுது. திருடிய வாகனங்களை தான் வசிக்கும் இடத்தில் அக்கம் பக்கத்தினருக்கு 1000-2000 ரூபாய்க்கு விற்று விடுவார் ஹரிஹரன். இதில் பாதி வண்டி கொண்டு போய் விற்கிறதுக்காக வண்டி கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த இதில் பார்க்கிங்கில் கொண்டு விட்டுறாரு. அவர் குடியிருந்த பகுதியிலே இந்த லேடிஸ் அவங்கள்ட்டெல்லாம் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கெலாம் விற்றுருக்கிறார். அவ்வளோதான். அது அந்த அதுலேயே அவங்க அந்த ஜெராக்ஸை வச்சிடுறாங்க. அதை வச்சு காமிச்சு இதை விற்றுறாரு. நான் ஒரிஜினல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 2000 எவ்வளோ கையில் அவங்கள்ட்ட இருக்குதோ 3000 ரூபா 4000 ரூபாய் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்கியிருக்கிறது தெரியுது. ஹரிஹரன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் இப்பொழுது மீண்டும் மயிலாப்பூர் போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.